ஹாய் மிஸ் திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான். எந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒன் ஷாட் யாருக்காகன்றது சொல்லிடுறேன். இது வரைக்கும் என்கிட்ட இது வேணும், அது வேணும்னு எதுவுமே என்கிட்ட கேட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தி என்கிட்ட கேட்டிருக்கா. அவளுக்காக நான் போடாமல் இருந்தா எப்படி? அது வேறு யாரும் இல்லை, என்னோடய பாப்பா ப்ரைட் ஃபிக்ஸ் தான். அவள் தான் என்கிட்ட ஒன் ஷாட் போட சொல்லி கேட்டா. ஸோ அவளுக்காக நான் ஏஜ் கேப்லேயே கொண்டு வந்திருக்கேன். பாப்பா உனக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு சரியா? இப்போது ஸ்டார்டிங் சீனே ஒயன் சொன்னால் கேளுடி, கீழே இறங்கு. மாமா ஏன் மாமா இப்படி அடம் பிடிக்கிற? நான் ஒன்றே ஒன்று தானே கேட்குறேன். அதெல்லாம் முடியாது ஒயன், நீ ஃபஸ்ட்டு இறங்கு கீழே. எனக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குடி, இறங்குடி கீழே அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் இல்லை, நீ எனக்கு கிஸ் கொடுக்காம நான் உன் மேலேருந்து இறங்கவே போகிறதில்ல. நீ எனக்கு கிஸ் கொடு, நான் கீழே இறங்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. இங்கே ஜேகே ஏண்டி என்னை இப்படி பாடா படுத்துற? சொன்னால் புரிஞ்சுக்கோடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஆனால் நீங்கள் அதெல்லாம் காதிலே வாங்காமல் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேக்கோட லேப்பில் தான் ஏறி உட்காந்துட்ருக்கீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோடி, ஏன்டி குழந்த மாதிரி இடம் பிடிச்சிட்ருக்க? மாமா ஒரு கிஸ் கொடுக்குறதுல உனக்கு என்ன வந்துருச்சு? நீ வேறு எவ்வளோக்கோவா கொடுக்குற? உன்னோட பொண்டாட்டிக்கு தானே கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜேகே சைலண்ட்டாக உங்களே பார்க்குறான். இப்போ நீ கொடுக்க போறியா இல்லையா அப்படின்றீங்க. அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். நீங்கள் என்னது இது அப்படின்றீங்க. நீ தானடி கிஸ் கேட்ட? கிஸ் கேட்டேன்தான். நான் என்ன குழந்தையா? நான் உன் பொண்டாட்டி. பொண்டாட்டிக்கு சிக்ஸ்லேயே கிஸ் பண்ணுவாங்க, அப்போ வேறு எங்கே பண்ணுவாங்களா? லிப்ஸில் பண்ணணுமாம்மா அப்படின்றீங்க. ஏய் அதெல்லாம் முடியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கீழே இறக்கி விட்டுட்டு அவன் போய் படுத்து தூங்குறதுக்காக போகிறான். நீங்கள் அதெல்லாம் முடியாது, நீ கிஸ் கொடு, கிஸ் கொடு, கிஸ் கொடு மாமா, மாமா மாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவன் என்னடி இதுக்கு நீ இப்போ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் இப்போ எனக்கு கிஸ் கொடுக்குறதுனால உனக்கு என்ன வந்துச்சு? குடு மாமா, என்னை எதுக்கு இப்படி ஏங்க வைக்கிற அப்படின்றீங்க. ஜேகே உங்களே தான் பார்க்குறான். என்ன இப்போ உன்னால் கொடுக்க முடியாது அப்படி தானே? சரி ஓகே, நான் போய் வேறு யார்கிட்டயாவது கேட்டுக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கொடுக்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் போய் படுக்க போகிறீங்க. அப்போ ஜேகே ஏய் என்ன சொன்ன இப்போது அப்படின்னு கேட்குறான். ஆனால் நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் சைலண்டாக படுத்துட்ருக்கீங்க. அவங்கள டேர்ன் பண்ணி அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி பார்க்க வைக்கிறான். என்ன அப்படின்றீங்க. இல்லை இப்போ என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? எல்லாம் உன் காதில் என்ன விழுந்துச்சோ அதை தான் சொன்னேன் அப்படின்றீங்க. ஏய் என்னடி வேறு யார்கிட்டயோ போய் கேட்க போகிறேன்னு சொல்கிறேன்? ஆமாம் நான் உங்ககிட்ட கேட்டேன், நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அதனால நான் போய் வேறு யார்கிட்டயாவது கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் லிப்ஸ்லலாம் போயிட்டு வேறு யார்கிட்டயாச்சும் கேட்பாங்களா என்ன? லூசாடி நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். தெரியுதுல்ல, அப்போ நீ தானே கொடுக்கணும், நீ கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் சொன்னால் புரிஞ்சுக்கோடி, இதெல்லாம் இப்போ வேண்டாம். என்ன இந்த கிஸ்ஸு கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் அதுக்கு இல்லை, நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க. அப்போ ஜேகே உங்களை டேர்ன் பண்ணி சரிடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் தேவையில்ல, எல்லாத்தையும் நானே கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணி படுத்துக்கிட்டீங்க. சும்மா சும்மா கோச்சிக்காத ஒயன், அதான் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அதுதான் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன்ல, இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தேன், அப்போல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ நான் கோச்சிட்டு திரும்பி படுக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கிஸ் கொடுக்குறேன் அப்படி தானே? எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீ ஆச்சும் உன் கிஸ் ஆச்சு போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்கிறீங்க. ஒயன் என்னடி சின்ன பொண்ணு மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்கேன்? இப்போ நான் சின்ன பொண்ணு இல்லை பெரிய பொண்ணுன்னு உனக்கே தெரியுதுல்ல, அப்போ மற்ற விஷயத்துக்குலாம் மட்டும் எதுக்கு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சொல்லிட்டுருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ ஜேகே என்ன பாயிண்ட்டாக பேசுகிறத நினைப்பா ஏதோ ஒன்று, ஆனால் நான் கேட்டது மட்டும் எதுவுமே செய்யவே மாட்டேங்கிறல்ல, என்கிட்ட பேசுத மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகெயின் டேர்ன் பண்ணி படுத்துக்கிட்டீங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்க்கலாம். உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆகி 2 மந்த் ஆகுது. நீங்கள் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ண அந்த லீவில் தான் உங்களுக்கு மேரேஜே நடந்திருக்கும். இப்போ நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறீங்க. வேறு யாரும் இல்லை, உங்கள் அம்மா கூட பிறந்த தம்பி. ஸோ உங்களோட தாய் மாமா தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது ஏஜ் கேப் உங்களுக்கும் ஜேகேக்கும் கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் கிட்ட ஏஜ் கேப் இருக்குது. உங்களோட ஃபேமிலி ரொம்பவே இந்த சாமி சம்பிரதாயம் இதுக்கெல்லாமே ரொம்பவே அடிக்ட் ஆனவங்கன்னே சொல்லலாம். எது நடந்தாலுமே
போயிட்டு ஜாதகம் பார்க்குறது, நாள் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு தான் உங்க ஃபேமிலி எதுவா இருந்தாலுமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தான். அதே மாதிரி தான் ஒரு நாள் ஜேகே ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி கால்ல ஃப்ராக்சர் ஆகியிருக்கும். உங்க வீட்ல எல்லாரும் பதட்டமாகி போய் ஜோசியர தான் பார்த்துருப்பாங்க. அதுல அந்த ஜோசியர் சொல்லியிருப்பாரு, "உங்க பையனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு. இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் பண்ணியாகணும். 2 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணலன்னா, உங்க பையனுக்கு உயிருக்கு தான் ஆபத்து வரப்போது. அதுவும் இல்லாம, இப்ப நீங்க கல்யாணம் பண்ணலன்னா, இதுக்கப்புறம் கல்யாணமே ஆகாது." அப்படின்னும் சொல்லிட்டுருப்பாங்க. அவ்வளோதான் ஜோசியர் சொன்னது வேத வாக்கா எடுத்துட்டு, உங்களோட அம்மாவும், உங்களோட பாட்டியும் ஜேகேக்கு பொண்ணு பார்த்துட்டு சுத்திட்டு இருந்திருப்பாங்க. ஆனா, ஒருத்தரும் ஏஜ் அதிகமா இருக்குன்னு சொல்லி, ஜேகேவ ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா, நம்ம ஹீரோ ஜேகே ஸ்ட்ரெயிட்டா உங்க அம்மாகிட்ட வந்து, "அக்கா, வெளிய தேடி எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க? அதான் ஒயன் இருக்கால்ல, நான் ஒயன கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒயன ரொம்ப பிடிக்கும். அவ அக்கா பொண்ணுன்றதுனால எனக்கு ஆசையும் இருக்கு. நீங்க ஓகே சொன்னா நான் ஒயன கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லியிருப்பான். உங்க அம்மா செம்ம ஷாக்ல நின்னுருப்பாங்க. "அக்கா, எனக்கு புரியுது. ஆனா ஒயன நல்லா பார்த்துப்பேன்க்கா. நீங்க பயப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருப்பான். உங்க அம்மா உங்க பாட்டிய தான் திரும்பி பார்க்குறாங்க. உங்க பாட்டி, "என்னடி யோசிக்கிற? ஜேகேவ விட்டா ஒரு நல்ல பையன் உன் பொண்ணுக்கு கிடைப்பாளா என்ன? சொல்லு. அதுவும் இல்லாம அவன் உன்னோட தம்பி. அவன் அக்கா பொண்ணையே அப்படி பார்த்துக்கிறான்னா, தான் பொண்டாட்டிய எப்படி பார்த்துப்பான்? உனக்கும் உன் பொண்ணு வேற வீட்டுக்கு போன மாதிரி இருக்காது. உன் கூடவே இருப்பா. ஸோ நீ என்ன பண்றன்னா, கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிடு. அதுவ தவிர்த்து நமக்கு வேற வழியே இல்ல." அப்படின்னு உங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க. ஆனாம்மா, எப்படிம்மா? ஜேகேக்கும் ஒயனுக்கும் எத்தன வருஷம் வயசு வித்தியாசம் இருக்கு. ஒயனுக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப கஷ்டப்படுவாம்மா. இதெல்லாம் வேண்டாம். என்னடி வயசு வித்தியாசம்? ஆ எனக்கும் உன் அப்பாவுக்கும் தான் வயசு எத்தன வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கு. இருந்தும் நாங்க சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வந்து நீ பார்த்துருக்கியா? இல்லல்ல. அந்த மாதிரி தான்டி. நீ ஏன் அதெல்லாம் யோசிக்கிற? வயசெல்லாம் ஒரு விஷயமா என்ன? சொல்லு. மனசு தாண்டி முக்கியம். ஜேகே நல்லா பார்த்துப்பான். அவனே வந்து கேட்குறான்னா, நீ எதுக்கு இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி உங்க பாட்டி சொல்றாங்க. "அம்மா, ஆனா அதெல்லாம் அந்த காலம்மா. இந்த காலத்துல எப்படிம்மா? இங்க பாருடி, நீ எத நெனச்சு இத பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. உன் தம்பிக்கு உன் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டியா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அம்மா, அப்படி இல்லம்மா. இது நான் மட்டும் தனியா முடிவு எடுக்கிற விஷயம் இல்ல. எனக்கு என் தம்பிய என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா என்ன? முழு சம்மந்தம் தான்ம்மா. ஆனா சம்மந்தப்பட்டது ஒயன். அவகிட்ட கேட்கணும். என் புருஷன்கிட்ட கேட்கணும்மா. அவங்க கிட்ட கேட்காம எப்படி நான் வந்து சரின்னு சொல்ல முடியும்? அவ்வளோதானே. உன் புருஷன்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ விடு." அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க. உங்க அம்மாவும் சரின்னு சொல்லி விட்டுட்டுருப்பாங்க. உங்க பாட்டி உங்க அப்பா கிட்ட எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. இங்க அவங்க கிட்ட பேச உங்க பாட்டி, உங்க அப்பா, உங்க அம்மாலாம் தயங்கிக்கிட்டே இருக்காங்க. ஜேகே ஸ்ட்ரெயிட்டா அவங்க கிட்ட பேச வந்திருப்பான். "ஒயன், சொல்லு மாமா. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ அதுக்கு டைரக்ட்டாவே பதில் சொல்லிடு. சரியா? சரின்னா சரி, இல்லன்னா இல்லன்னு சொல்லிடு. எனக்கு பிரச்சனையே இல்ல." அப்படின்னு சொல்றான். "என்ன மாமா கேட்குற? எதுவா இருந்தாலும் சொல்லு மாமா." அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதுக்கு ஜேகே, "ஒயன், எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் ஒயன். நீனா என் உசுருன்னே சொல்லலாம். நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு ஓகேன்னா, ஓகேன்னு சொல்லு. உனக்கு விருப்பம் இல்லன்னா, நான் உன்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்." அப்படின்னு ஜேகே சொல்லியிருப்பான். நீங்க எந்த ஹெசிடேட்டுமே இல்லாம, "எனக்கு ஓகே தான் மாமா." அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. "ஒயன், ஆர் யூ சீரியஸ்?" "ஆமா மாமா. உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏன் யோசிக்கணும்? எனக்கு ஓகே தான் மாமா." அப்படி நீங்க சொல்லியிருப்பீங்க. அவ்வளோதான் ஜேகே இது வந்து வீட்ல சொல்லியிருப்பான். ஸோ எல்லாருக்குமே ஓகேன்றதுனால உங்களுக்கு மேரேஜ் ஒரு வழி முடிஞ்சிருச்சு. நீங்க சின்ன பொண்ணுன்றதுனால உங்க கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டான். ஆனா, அவன் நெனச்சிட்டு இருப்பான் நீங்க இன்னசென்ட்டுன்னு. ஆனா, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்க இன்னசென்ட் கிடையாதுன்னு சொல்லி. ஸோ, நீங்க டைரக்ட்டாவே அவன்கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க. பட் அவன் விலகி தான் போவான். நீங்க ஏதோ தெரியாம பண்றீங்க அப்படின்றதுனால, அவன் உங்கள விட்டு விலகி விலகி போவான். உங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 மந்த் ஆகுது. ஸ்டில் இப்ப வரைக்கும் நீங்களும் ஜெக்கியும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே இல்ல. ஸோ, விலகி விலகி தான் இருக்கீங்க. ஆனா, நீங்க ஒரே பெட்ல தான் தூங்குவீங்க. ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நார்மல் தான். பட் எந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இல்ல. ஓகே. இந்த இன்ட்ரோடக்ஷனே போதும். இப்போ நம்ம ப்ரெசன்ட் சீனுக்கு வரலாம்.
ஜேகே உங்கள டர்ன் பண்ணி, உங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்க ஃபர்ஸ்ட்டு அவன புஷ் பண்றீங்க. அவன் உங்க ஃபேஸ டைட்டா ஹோல்ட் பண்ணி, உங்கள கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்களும் அந்த கிஸ்ஸ ஃபீல் பண்ணிக்கிட்டு பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ். அதனால ஜேகே நோ சொல்லியிருப்பான். நீங்க அதெல்லாம் முடியவே முடியாது. கிஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவன ஃபோர்ஸ் பண்ணியிருப்பீங்க. அவனுக்கும் உங்ககிட்ட அப்படி இப்படி இருக்கணும் அப்படின்றது ஆசை தான். ஆனா, நீங்க சின்ன பொண்ணு அப்படின்றதுனாலே, அவன் அவன ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டுருக்கான். ஆனா, நீங்க அவனோட கண்ட்ரோல லூஸ் பண்ற மாதிரி நீங்க என்னென்னமோ பண்ணுவீங்க. பட் அவன் அவனோட ஸ்டாண்ட்ல கரெக்ட்டா இருக்கான். நீங்க காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்க கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு முடிவோடவே இருக்கான். என்னன்னு தெரியல வயன். ஒரு 2, 3 டேஸாவே நீ இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன எல்லாத்துக்குமே அடம் பிடிக்கிற? இதுக்கு முன்னாடிலாம் நீ இப்படி இல்லையே! யார் சொல்லிக் குடுத்து இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன நீ? இதெல்லாம் யார் சொல்லிக் குடுப்பா? நம்மளோட ஒய்ஃப் தான? இது கேட்குறதுல என்னமாம்மா இருக்கு? இல்லடி, மேரேஜ் ஆகி 2 மந்த்துக்கு மேல ஆகுது. ஆனா நீ ஒரு நாள் கூட இந்த மாரி நடந்துக்கிட்டதே கிடையாதே! இப்ப என்ன புதுசா? ஆமா. இன்னும் எத்தன நாளைக்கு தான் அப்படியே இருக்க முடியும்? கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆகுது. இதெல்லாம் பண்ணணுமாம்மா? அப்படின்னு சொல்றீங்க. ஒயன் நீ என்ன பண்ணுறன்னே எனக்கு புரியலடி போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துக்கிட்டான். நீங்கள் உனக்கு புரியாட்டி போது போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவங்க ஃபோரிலே கிஸ் பண்ணிவிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணி அவனும் தூங்குறான், நீங்களும் தூங்குறீங்க. இப்படி ஏதோ உங்களோட டேஸஸில் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஒன் ஃபைன் டே நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. அப்போ தான் ஜேகே ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். நீங்கள் மாமா வந்துட்டியா? எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஃபைனலாக நீ வந்துட்ட. சீக்கிரம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. உன் ஃபோனை கொடு. அது வரைக்கும் நான் ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனும் சரின்னு சொல்லி உங்ககிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அவன் ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டான். நீங்கள் ஃபோனில் படுத்து ரீல்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டான். சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லடி பசிக்கல. ஆனா எனக்கு பசிக்குது. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஜேகே கைய பிடிச்சு கூட்டிட்டு போறீங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப ரூமுக்கும் வந்துட்டீங்க. என்னடி இவ்ளோ நேரம் சாப்பிடாமலா இருந்த? ஆமா. நீ வருவன்னு வெயிட் பண்ணேன். ஆனா நீ என்ன பசிக்கலன்னு சொல்ற? அதான் சாப்பிட்டேன்ல. சரி, சரி. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படுத்துக்கிட்டீங்க. ஜேகே உங்கள பேக்கப் பண்ண மாதிரி உங்க பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு, உங்க கூடவே சேர்ந்து ஃபோன்ல ரீல்ஸ் தான் பார்த்துட்ருக்கான். அப்போ ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோ பார்த்ததும் ஜேகே ஸ்கிப் பண்றான். நீங்க எதுக்கு இப்ப ஸ்கிப் பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அகைன் அந்த வீடியோ வைக்கிறீங்க. அந்த வீடியோவ பார்த்துட்டு, "மாமா நம்மளும் இந்த மாதிரி தூங்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. "தெரியும்டி, நீ இந்த மாதிரி ஏதாச்சும் கேட்பேன்னு சொல்லிட்டு தான் அத நான் ஸ்கிப் பண்ணேன். அதெல்லாம் முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் டர்ன் பண்ணி தூங்க போறான். நீங்க, "மாமா, மாமா ப்ளீஸ் ஒரே டைம் மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ்" அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க. அதுக்கு ஜேகே, "ஒயன் என்ன டார்ச்சர் பண்ணாத ஒயன், எனக்கு தூக்கம் வருது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்க வரான். நீங்க, "மாமா இப்ப நீ அந்த மாதிரி என் கூட இல்லன்னு வச்சுக்கயேன், நான் சீரியஸா சொல்றேன். ரூம விட்டு வெளிய போயிடுவேன்." அப்படின்றீங்க. "ஒயன் என்ன ஒயன் பண்ற? ப்ளீஸ் மாமா அந்த மாதிரி தூங்கலாம். எனக்கும் ஆசையா இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. "ஏய் நான் வெயிட்டா இருப்பேன்டி. உன்னால தாங்க முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோ." "ஐயோ மாமா! நீ அத பத்திலாம் கவலைப்படாத. நீ எவ்வளோ வெயிட்டா இருந்தாலும் பரவால்ல. நான் தாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. "அதுக்கப்புறம் உன் இஷ்டம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்க மேல ஹோவர் ஆகுறான். உங்க செஸ்ட்லயே அவனோட ஃபேஸ பரி பண்ண மாதிரி, உங்கள ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கான். நீங்க, "மம்மா செம்ம ஃபீல் இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் செம்ம டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேக்கு என்னன்னே தெரியல. ஒரு மாதிரி பேச்சே வரல. அவன் சைலண்ட்டா படுத்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க தொண தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா ஜேகே கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இப்போ நீங்க, "ஐயய்யோ! மம்மா உன்ன மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்றீங்க. ஜேகே என்ன அப்படின்னு கடுப்பா சொல்றான். நீங்க உன்னோட கை குடு அப்படின்னு சொல்றீங்க. எதுக்குடி? ஒரு நிமிஷம் குடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கோட கைய எடுத்துட்டு வந்து உங்களோட செஸ்ட் மேல வைக்கிறீங்க. அவன் டக்குன்னு கைய எடுத்துக்கிறான். மாமா இந்த மாதிரி தானே அந்த வீடியோல இருந்துச்சு. நீ கை குடு அப்படின்னு சொல்லிட்டு உங்க செஸ்ட் மேல வைக்கிறீங்க. ஏய் அதில இருந்த மாதிரியே பண்ணணுமா என்ன? அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமா அதுதானே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அதாடி படுத்துருக்கேல்ல அதுவே போதும். இல்ல, இல்ல. எனக்கு அந்த வீடியோல இருந்த மாதிரியே இருக்கணும். உன்னோட கை குடு. உங்க செஸ்ட் மேலயே அவனோட ஹேண்ட வைக்கிறீங்க. அவனுக்கு ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுது. அவனால அத சொல்லக்கூட முடியல.
அப்படி ஒரு ஃபீல். நீங்க டைட்டா அவன ஹக் பண்ணிட்டு, "லவ் யூ மம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறீங்க. அவனுக்கு தூக்கமே இல்ல. உங்க மேல வேற அப்படி படுத்திருக்கான். அவனோட கை வேற உங்க செஸ்ட் மேல இருக்கா. அவனுக்கு ஏதோ பண்ணணும்னே தோணுது. பட் அவன் எதுவுமே பண்ணாம அவன் கண்ட்ரோலா இருக்கான். அவன் கீழ இறங்கி படுக்கலான்னு பார்த்தாலும் முடியல. நீங்க டைட்டா அவன கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. அவனுக்கும் வேற வழி தெரியாம, உங்க செஸ்ட்ல அப்படியே கை வச்ச மாதிரி அவன் படுத்து நல்லா தூங்கிட்டான். அவன் இன்னைக்கு தான் ரொம்ப நிம்மதியா தூங்குறான்னே சொல்லணும். அவ்ளோ டீப் ஸ்லீப்க்கு போயிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகுறான். உங்கள பார்க்குறான். நீங்க அவ்ளோ கியூட்டா தூங்கிட்டுருக்கீங்க. அவன் உங்கள பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, உங்க ஃபோர்ஹெட்லயும், லிப்ஸ்லயும் கிஸ் பண்ணிட்டு, அவன் ஃப்ரெஷ் அப் ஆக போயிட்டான். நீங்க அவன் எழுந்த அடுத்த செகண்ட் வேற பக்கம் டர்ன் பண்ணி படுத்துக்கிட்டீங்க. அவன் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து பார்க்குறான். நீங்க ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் ரெடி ஆகிட்டு அகெயின் உங்கள பார்க்குறான். நீங்க இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அவன் உங்கள வந்து எழுப்புறான். நீங்க எழுந்துக்கவே இல்ல. "ஒயன் எழுந்துருடி காலேஜுக்கு டைம் ஆகுது." இல்ல மாமா. நான் இன்னைக்கு லீவ் போட்டுட்டேன்." "லீவ் போட்டுட்டியா? என்ன சொல்லாம கொள்ளாம லீவ் போடுற? ஒயன் எழுந்துரு காலேஜுக்கு டைம் ஆகுது. இப்பதான் நீ நெறைய லீவ் போடுற. எழுந்து போ." அப்படின்னு சொல்றான். "மாமா ஏன் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? எனக்கு நான் போல அவ்வளோதான் விடு." அப்படின்னு சொல்றீங்க. "ஏன்டி? ஏன் ரீசன் சொன்னா தான் விடுவியா? போலன்னா போல விடேன்." அப்படின்றீங்க. ஜேகேவும் அதுக்கு மேல எதுவும் பேசாம, "என்னமோ பண்ணுடி. சரி நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு." அப்படின்னு போக பார்க்குறான். நீங்க மாமா ஒரு நிமிஷம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன கூப்பிடுறீங்க. "என்னடி? இங்க வா." "எதுக்கு?" "இங்க வா மாமா." அப்படின்றீங்க. அவனும் உங்க பக்கத்துல வந்து நிக்கிறான். அவனோட நெக்க புடிச்சு உங்க கிட்ட புல் பண்றீங்க. "என்னடி பண்ற?" அப்படின்னு சொல்றான். நீங்க அவன் லிப்ஸ்லயே கிஸ் பண்ணிட்டு, "லவ் யூ மம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரியா?" அப்படின்னு சொல்றீங்க. அவன், "என்னடி ஏதோ புதுசா பண்ற. இனிமே அப்படிதான். நீ போயிட்டு வா." அப்படின்றீங்க. அவனும் சிரிச்சுட்டே, "சரி ஓகே. நீ சாப்பிட வரலையா?" இல்ல. நான் இன்னும் ஃப்ரெஷ் அப் ஆகல. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பு." அப்படின்னு சொல்றீங்க. அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்படியே டைம் ஸ்கிப்ஸ். உங்க அம்மா அவங்க கிட்ட கத்திக்கிட்டே இருக்காங்க எழுந்துர சொல்லி. ஆனா நீங்க எழுந்துக்கவே இல்ல. இப்போ மதியம் 2 மணி இருக்கும். நீங்க ஸ்டில் படுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்க அம்மா உங்கள எழுப்பிட்டே இருக்காங்க. நீங்க, "அம்மா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. என்ன விடு." அப்படின்றீங்க. "ஏய் என்னடி இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? அப்படி நேத்து நைட் என்னதான் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. எனக்கு என்னன்னே தெரியல. செஸ்ட் ரொம்ப பெயினா இருக்கு. அதனால தான் எழுந்துக்க முடியாம படுத்துட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்றீங்க. "என்னடி சொல்ற? செஸ்ட் பெயினா இருக்கா? சரி இரு ஹாஸ்பிட்டலுக்குனா போலாம்." "இல்ல, இல்ல. முன்ன விட இப்ப பரவால்ல. நானே சரியானதுக்கப்புறம் எழுந்து வரேன். இப்ப நீ டிஸ்டர்ப் பண்ணாம போம்மா." "ஏய் அங்க உன் புருஷன் 1008 தடவைக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டாளா? சாப்பிட்டாளா? என்ன பண்ணான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான்டி. நானும் எவ்வளோ நேரம் சமாளிக்கிறது? அட்லீஸ்ட் அவன் ஃபோன் எடுத்தாவது நீ பேசலாம்ல." "அம்மா ஃபோன் சைலன்ட்ல இருக்கும்மா. அதனால தான் கேட்கல." "சரி அவனுக்கு கால் பண்ணினா பேசு." சரிம்மா நீ போ." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படுத்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகேக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டுருக்கீங்க. அவன், "நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கான். நீங்க, "இல்ல மாமா. எனக்கு ஒரு மாதிரி செஸ்ட் பெயினா இருக்கு. என்னன்னே தெரியல. ரொம்ப வலிக்குது. என்னால எழுந்துக்கவும் முடியல. அதனால படுத்துட்ருக்கேன்." அப்படின்னு சொல்றீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு. "என்னடி சொல்ற?" "ஆமாம்மா. என்னன்னே தெரியல. மார்னிங்லேருந்து இப்படி இருக்கு. அதனால தான் நான் காலேஜ் கூட போல." அப்படின்னு சொல்லி சொன்னேன். "என்கிட்ட நீ மார்னிங்கே சொல்லியிருந்தா ஹாஸ்பிட்டலுக்காவது போயிருக்கலாம்ல." "இல்ல மாமா. எனக்கு என்னமோ நேத்து நீ என் மேல படுத்துட்டு இருந்தல்ல, அதனால தான் வலிக்குது போல." அப்படின்னு சொல்றீங்க. "அதுக்கு தாண்டி சொன்னேனா, படுக்க மாட்டேன்னு, வெயிட்டா இருப்பேன். கேட்டியா நீ? ஃபோன்ல பார்த்தேன். அதில பார்த்தேன், இதில பார்த்தேன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க நீ." "சரி விடு. எனக்கு ஆசையா இருந்துச்சு கேட்டேன். இப்ப என்ன? அதனால தான் உன்கிட்ட நான் சொல்லாமலே இருந்தேன்." "சரி, சரி. கத்தாத. நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன்." "சரி. போய் ஏதாச்சும் சாப்பிடுடி." "சரிம்மாம்மா நான் போறேன். நீ சாப்பிட்டியா?" நான் சாப்பிட்டேன். நீ போய் டைமுக்கு சாப்பிட்டுட்டு, முடியலன்னா வந்து ரெஸ்ட் எடு. நான் ஈவினிங் வந்து உன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்." "ஆ ஆ சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கால கட் பண்ணிட்டீங்க. டு ஈவினிங் ஜேகேவும் வீட்டுக்கு வந்துட்டான். வந்துட்டு உங்கள தான் பார்க்குறான். "ஒயன் ஒயன் ஓகேவாடி? இன்னும் பெயினா இருக்கா என்ன?" "ஐயோ மாமா அதெல்லாம் இல்ல. நான் ஓகே தான். நீ எதுக்கு இவ்ளோ பதட்டமா இருக்க? ஜஸ்ட் நார்மலா தான் வந்துச்சு. இப்போ நான் ஓகே தான்." அப்படின்னு சொல்றீங்க. "அதுக்கு தான் சொன்னேன் ஒயன் நேத்து நைட்டு. அப்படிலாம் வேணாண்டி. கேட்டியா நீ?" "சரி விடு. அதான் இப்ப சரியா போயிடுச்சுல்ல." அப்படின்றீங்க.
அதுக்கப்புறம் ஜேகேவும் எதுவும் சொல்லல. இப்படி தான் உங்களோட டேஸ் லவ்லி டவ்லியா போயிட்டுருக்கு. ஒன் ஃபைன் டே இன்னைக்கு ஜேகேக்கு டே ஆஃப். நீங்களும் காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. அம்மா அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னடி? நெக்ஸ்ட் வீக்கு எனக்கு செம் ஸ்டார்ட் ஆகுதாம். அதுக்கு எனக்கு நீ தான் மாமா சொல்லிக் கொடுக்கணும். சரிடி, சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே. அப்போ நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துடுறேன். நீ இந்த நோட்ஸ்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டீங்க. ஜேகேவும் அவனோட ஃபோன்லாம் சைடில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன எக்ஸாமோ அதுக்கானதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்ருக்கான். நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு லூஸ் டீஷர்ட் தான் போட்டுட்டு அவன் பக்கத்தில் வந்து உட்கார்றீங்க. அவனும் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அவன் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரியுது. ஆனால் அவங்கக்கிட்ட ஏதாச்சும் கொஷின் கேட்டால் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி மேக்ஸ் குரூப் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ மேக்ஸ் அவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான். அவன் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியுது. பட் என்னென்னா உங்கள போட சொன்னா நீங்கள் அந்த ஃபார்முலா எப்படி போடணுன்ற ஸ்டெப்ஸை மறந்து போயிடுறீங்க. அதனால் நீங்கள் யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே, என்னடி இவ்வளோ நேரமா ஒரு செம்ம போட்டுட்ருக்க? இல்ல மாமா, நீ சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நானா போடும்போது ஏன் எனக்கு வரமாட்டேங்குதுன்னே தெரியல. அப்போ ஜேகே, "இங்க குடு நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றான். நீங்க ஸ்டெப்ஸையே மாத்தி மாத்தி போட்டிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு ஆன்ஸரே வரல. "ஒயன் இது இப்படி போடக்கூடாது. இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அவனுக்கு ஃப்ரண்ட்ல உட்கார வைக்கிறான். அதாவது இப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கைப்பிடிச்சு எழுத சொல்லிக் குடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள உட்கார வச்சிருக்கான். நீங்க, "மாமா எனக்கு என்ன ஏபிசிடி சொல்லிக் குடுக்க போறியா?" அப்படின்னு நீங்க சொல்லிட்டு டர்ன் பண்ணி ஜேகேவ பார்க்குறீங்க. உங்க 2 பேரும் ஃபேஸும் பக்கத்துல இருக்க 1 இன்ச் கேப் தான். நீங்க ஜேகேவையே பார்க்குறீங்க, ஜேகே உங்களையே பார்க்குறான். அவன் கொஞ்ச நேரத்துல ஐ கான்டாக்ட்ட பிரேக் பண்ணிட்டு, "ஆமாடி ஏபிசிடி கத்துக்கிட்டு போய் எல்கேஜி படி போ" அப்படின்னு சொல்றான். மாமா, என்ன நீ? பின்ன என்னடி சம்மு சொல்லிக் குடுத்தா, அது ஒழுங்கா போடாம, இப்ப எக்கூட கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க நீ? அப்படின்னு சொல்றான். சரி ஓகே. நான் என்ன பண்றது? எனக்கு வரவே மாட்டேங்குது. சரி, சரி. நான் சொல்லிக் குடுக்குறேன். பொறுமையா கத்துக்கோ அப்படின்னு சொல்றான். நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவன் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்ருக்கான். நீங்களும் கீழ குனிஞ்சு அவன் சொல்றதெல்லாம் ஓகே மம்மா. இப்படியா? அப்படியான்னு சொல்லி நீங்க எழுதிட்டுருக்கீங்க. அப்பப்போ உங்களோட ஹேர் வந்து ஃப்ரண்ட்ல வந்து விழுது. உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. "மம்மா ஒரு நிமிஷம் இரு. நான் இத பன் போட்டுக்கிறேன். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது." அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேர் எல்லாம் தூக்கி பன் போட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்களோட நெக்கு ஜேக்குக்கு ரிவீல் ஆகுது. அவன் உங்க நெக்கையே தான் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. அவன் அவன டைவர்ட் பண்ணிட்டு, அகைன் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு தான் வரான். ஆனா, அப்பப்போ உங்களோட நெக்கு அவன் கையில படும்போதும், அவனோட கண்ணு உங்க நெக்ல படும்போதும், அவனுக்கு ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் அப்படியே மெதுவா வந்து உங்களோட நெக்ல அவனோட ஃபேஸ பரி பண்றான். நீங்க மாமா அப்படின்றீங்க. அவன் உங்க நெக்ல ஃபேஸ பரி பண்ணி, உங்களோட பெர்ஃப்யூம அவன் இன்ஹேல் பண்றான். நீங்க அ மாமா என்னாச்சு? அப்படின்றீங்க. அப்போ அவன் லைட்டா கிஸ் பண்றான். உங்களுக்கு செம்மையா டெம்ப்ட் ஆகுது. நீங்க ஜேக்கோட ஷர்ட்ட டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அங்க பைட் பண்றான். நீங்க மாமா அப்படின்றீங்க. அப்போ ஜேகே, என்னடி என்னாச்சு? நீங்க என்ன என்னாச்சு? அப்படின்ற மாதிரி ஜேகேவ பார்க்குறீங்க. ஜேகே உங்களுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து அவன் ஃபோன தான் நோண்டிக்கிட்டு இருக்கான். நீங்க உங்க பிளேஸ்ல உட்காந்துட்டுருக்கீங்க. என்னடி ஆச்சு? எதுக்கு இப்ப கத்துன? என்ன? இப்போ மாமா என்ன கிஸ் பண்ணாரு தான? ஐயோ கடவுளே! அது எல்லாமே கனவா? அது சரி. அதெல்லாம் கனவுல மட்டும் தான் நடக்கும். நிஜத்துலயா நடக்கும்? அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே, என்னடி ஆச்சு? எதுக்கு இப்போ அப்படி கத்துன? ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எறும்பு கடிச்சிருச்சு. ஐயோ! அதுக்காடி இப்படி கத்துவ? சரி விடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதிட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே நீங்க எப்படி எழுதுறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக அவனோட ஃபோன்ல சைட்ல வச்சுட்டு உங்கள பார்க்குறான். நீங்க கீழ குனிஞ்சு தான் எழுதிட்டுருப்பீங்களா? ஸோ நீங்க லூஸ் டீ-ஷர்ட் வேற போட்டிருக்கிறதுனால உங்களோட அவனுக்கு ரிவீல் ஆகுது. அவன் டக்குன்னு ஐஸ டர்ன் பண்ணிக்கிட்டான். ஆனா என்ன நினைச்சான்னு தெரியல. சரி நம்ம ஒய்ஃப் தானே பார்த்தா ஒண்ணும் தப்பில்ல. அப்படின்ற மாதிரி அகைன் அவன் உங்களையே தான் பார்க்குறான். நீங்க மாமா இந்த டைம் நான் கரெக்ட்டா போட்டுட்டேன்னு நெனைக்கிறேன். நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நோட்ஸ தான் அவன்கிட்ட குடுக்குறீங்க. அவன் அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறான். நீங்க "என்னாச்சு மாமா?" "ஆ அ அ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி குடு" அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து நோட் வாங்குறான். ஓகே கரெக்ட்டா தான் இருக்கு." தேங்க் காட்! எப்படியோ ஒரு வழியா கத்துக்கிட்டேன் போல.
தேங்க் யூ மாமா. நீங்க இல்லன்னா நான் எப்படி இத போட்டிருப்பேன்னு எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கீங்க. அப்போ இரு இரு நான் உனக்கு இன்னொரு சம் சொல்லிக் குடுக்குறேன். மாமா இன்னைக்கு ஒண்ணு போதும். இல்ல இல்ல இன்னொன்னும் கத்துக்கோ. ஆனா மாமா இன்னொன்னும் கத்துக்கிட்டோம்னா எனக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடுமே. பரவால்ல இன்னொன்னு கத்துக்கோ. அப்படின்னு சொல்றான். நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பட் ஜேகேக்கு தெரியல. ஒர்க் அவுட் ஆகுது நம்மளோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சிரிச்சுக்கிட்டே, "சரி ஓகே மாமா" அப்படின்னு ரொம்பவே இன்னசென்ட்டா சொல்றீங்க. ஜேகே உங்களுக்கு இன்னொரு சம் போட்டு குடுத்து, இத போட சொல்றான். நீங்களும் எப்பவும் போல உட்காந்து கீழ குனிஞ்சு எழுதிட்டுருக்கீங்க. ஜேகே உங்களையே தான் பார்த்துட்டுருக்கான். நீங்க, "இதுக்கு மேல நம்மளால முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு, நீங்க ஜேகே மேலே ஹோவர் ஆகுறீங்க. ஜேகே கொஞ்ச நேரத்தில அப்படியே ஷாக் ஆயிட்டான். ஒயன் அப்படின்றாரு. ஆனா நீங்க ஜேகே பேசுறது எதுவுமே கேட்காம நீங்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட்டு ஜேகே உங்கள புஷ் பண்றான். ஆனா நீங்க அவனோட ஷர்ட்ட டைட்டா பிடிச்சிருக்கிறதுனால, அவனால உங்கள புஷ் பண்ணவே முடியல. நீங்க கிஸ் பண்ணா அவனுக்கும் டர்ன் ஆன் ஆகி உங்கள கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்க அப்படியே அவனோட நெக்கு, ஜா லைனுன்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ணி பைட் பண்றீங்க. நீங்க பண்ண அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. அவன் மோன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்க சிரிச்சுட்டே அவனுக்கு அது எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரத்திலயே நீங்க ஜேகேவோட டீ ஷர்ட்ட ரிமூவ் பண்றீங்க. அவன் எதுவுமே சொல்லாம நீங்க ரிமூவ் பண்றதுக்கு அவன் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்றான். உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. பட் இருந்தாலும் பரவால்ல. மாமா நம்ம வழிக்கு வந்துட்டாரு அப்படின்ற ஒரு நெனச்சுக்கிட்டே நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவனோட டீ ஷர்ட்ட கழட்டி தூர தூக்கி போட்டுட்டு, அவனோட ஃபுல் அப்பர் பாடியும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்க எங்கெல்லாம் தோணுதோ, அங்க எல்லா இடத்துலயுமே கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இங்க ஜேகே ஃபுல்லாவே மூட் ஆயிட்டான். அவனுக்கு இப்ப நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா, அவன் விடமாட்டான். அந்த மாதிரி தான் அவன் இருக்கான். நீங்க கிஸ் பண்ணி முடிச்சுட்டு, அவனோட பேண்ட் கிட்ட தான் உங்களோட கை போது. ஒரு ஹெசிடேஷனோட தான் இருக்கீங்க. ரிமூவ் பண்ணா திட்டுவாரா? அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க. பரவால்ல என்ன திட்டினாலும் வாங்கிக்கலாம். நம்ம மாமா தானே அப்படின்னு சொல்லி ஜேகேவோட பேண்ட் பட்டன்ல தான் கை வைக்கிறீங்க. இவ்ளோ நேரம் கண்ண மூடி உங்கள ஃபீல் பண்ணிட்டு இருந்த ஜேகே, இப்ப ஐஸ ஓப்பன் பண்ணி உங்கள பார்க்குறான். நீங்க என்னாச்சு? திரும்பவும் வேதாளம் முருங்க மரம் ஏறுதா என்ன? அப்படின்னு சொல்லி ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்கள லைட்டா புஷ் பண்ணிட்டு அவன் எழுந்துக்கிறான். நீங்க ஜெக கோச்சுக்கிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுந்து போக பார்க்குறீங்க. அவன் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு டோர லாக் பண்ணிட்டு உங்கள தூக்கிட்டு பெட்டுக்கு தான் போறான். உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. இது ஜேகேவா? அப்படின்ற மாதிரி நீங்க ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களையே பார்க்குறான். நீங்க ஜேகேவே பார்க்குறீங்க. "என்னடி அப்படி பார்க்குற? என்னால இதுக்கு மேல முடியல. நானும் எவ்வளோ நேரம் தான் கண்ட்ரோல் பண்றது? நானும் ஒரு மனுஷன் தானே!" அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேலே ஓவர் ஆகுறான். நீங்க சிரிச்சுக்கிட்டே, "அப்பா என் மாமா என் வழிக்கு வந்துட்டாரு" அப்படின்னு மனசுக்குள்ளயே நெனச்சுக்கிட்டு, அவன இழுத்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் உங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்களும் அவன கிஸ் பேக் பண்ணிட்டுருக்கீங்க. ஆஃப்டர் தட் உங்க 2 பேரோட ட்ரெஸ்ஸுமே ஃப்ளோர்ல கிடக்குது. உங்களுக்கும் ஜேகேக்கும் சேர்த்த மாதிரி பிளாங்கெட்ட போட்டுட்டு, உங்களோட ஃபுல் பாடியுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்க பாடியில எந்த பிளேஸுமே விடாம, எல்லா இடத்துலயுமே கிஸ் பண்ணி, பைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்களும் செம்மையா மூட் ஆயிட்டீங்க. ஜேகேவும் செம்மையா மூட் ஆயிட்டான். ஜேகே, ஜேகேவாவே இல்ல. உங்களோட ஹஸ்பண்டா தான் உங்ககிட்ட நடந்துட்டுருக்கான். அதனால உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜேகே அப்படி பண்ண உங்களுக்கு செம்ம மூடாகி, நீங்க ஜேகே நேம மோன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. அவன் நீங்க மோன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக உங்க மவுத்த க்ளோஸ் பண்றான். இருந்தாலும் நீங்க அப்பயும் மோன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்போ ஜேகே உங்க மேல ஹோவர் ஆகி, அ ஒயன் சொல்லு மாமா அப்படின்னு ஹெவியா ப்ரீத் பண்ணிட்டே சொல்றீங்க. அப்போ ஜேகே, இங்க பாருடி, இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் பெயினா தான் இருக்கும். சரியா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஸ்டார்ட்டிங்கில பெயினா தாண்டி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக சரியாயிடும். சரியா? உனக்கு அப்படி ரொம்ப பெயினா இருந்துச்சுன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோடி. சரியா? அப்படின்னு சொல்றான். நீங்களும், சரி மாமா அப்படின்னு சொல்றீங்க. ஜேகே இப்போ உங்களுக்குள்ள ரொம்பவே ஸ்லோவா தான் இன்சர்ட் பண்றான். ஆனா உங்களுக்கு செம்ம பெயினு. நீங்க ஜேகேவ கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவனோட லிப்ஸையும் போட்டு பைட் பண்றீங்க. உங்களோட நெயில வச்சு அவனோட முதுகுலயும் போட்டு அப்படியே கீறுறீங்க. அவனுக்கு செம்ம பெயினா இருக்கு. பட் உங்களோட பெயின கம்பேர் பண்ணும்போது அந்த பெயின் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி அவன் பொறுத்துக்கிறான். இப்போ உங்களுக்கு பெயின்ல கண்ணீரே வந்துருச்சு. ஜேகே ரொம்பவே ஸ்லோவா இன்சர்ட் பண்ணி உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். நீங்க "அம்மா மம்மா வலிக்குது மம்மா" அப்படின்றீங்க. அப்போ ஜேகே, "சரி, சரி ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல.
இல்ல கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, உங்கள கிஸ் பண்றான். உங்கள டைவர்ட் பண்ணுறதுக்காக கிஸ் பண்ணுறான். இப்போ நீங்க ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம பெயினு. நீங்கள் பெயினில் கத்துறீங்க. உங்களோட சவுண்ட் வெளியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் உங்கள கிஸ் பண்ணி அந்த சவுண்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். டைம் போக போக உங்களுக்கு பெயின்லாம் போயிட்டு ப்ளஷரை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ப்ளஷரை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஜேகே ரொம்பவே வேகமா அவனோட மூவ்ஸ் எல்லாமே இருக்கு. தான் ஒரு ஃபியூ ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் ஜேகே ரொம்ப டயர்டா உங்க பக்கத்துல வந்து படுக்குறான். நீங்க ஜேகேவையே பார்க்குறீங்க. அவங்கள டைட்டா ஹக் பண்ணி உங்க ஃபோreheadல கிஸ் பண்ணி, "ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூ டூ மம்மா" அப்படின்னு சொல்றீங்க. இப்போ 2 பேருமே இருந்த டயர்ட்ல படுத்து தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு வேக்கப் ஆகுறீங்க. நீங்க பார்க்குறீங்க ஜேகே அவ்வளோ அழகா உங்க செஸ்ட்ல ஃபேஸ பரி பண்ண மாதிரி அவ்வளோ க்ளோஸா உங்கள ஹக் பண்ணி படுத்துட்ருக்கான். ஜேகேவ உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. நேத்து நைட்டு நடந்ததெல்லாம் நெனச்சு பார்த்து ஒரே ப்ளஷ் தான் உங்களுக்கு. நீங்க மாமா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. நீங்க அகெயின் மாமா அப்படின்னு கூப்பிடுறீங்க. என்னடி மாமா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆக போணும். என்ன விடு அப்படின்றீங்க. இ ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்னா போயேன். என்கிட்ட ஏன்டி கேட்டுட்ருக்க? நீ என் மேலேருந்து இறங்குனா தானே மாமா நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக முடியும் அப்படின்றீங்க. ஜேகே அவன் கீழே இறங்கி டர்ன் பண்ணி படுத்துக்கிட்டான். நீங்கள் ஜேகேவை பார்த்து சிரிச்சுட்டே அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்க. அங்கே போயிட்டு மிரரில் பார்க்குறீங்க உங்கள் பாடி ஃபுல்லாக இக்கீஸ் தான். ஜேகே கடிச்சு வச்ச இடமா தான் இருக்குது. உங்களுக்கு ஜேகேவை நினச்சி என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆக தான் போகிறீங்க. இப்போது ஷவரை தான் ஆன் பண்ணுறீங்க. ஜேகே கடிச்சு வச்ச எல்லா இடமும் உங்களுக்கு எரியுது. உங்களால் சுத்தமாக டாலரேட்டே பண்ணிக்க முடியல. பட் இருந்தாலும் எப்படியோ எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வழியாக குளிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்க. ஜேகே ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்கான். நீங்கள் ஜேகேவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி நின்று உங்களோட ஹேரை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஜேகே எழுந்து வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். மாமா எழுந்துட்டியா? ஆண்டி எழுந்துட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன உனக்கு டயர்டா இருக்கா? அத நான் சொல்லணும். நீ டயர்டா இருக்குன்னு சொல்ற? அப்படின்றீங்க. நான் சொல்லாம வேற யாருடி சொல்வா? நீ பாட்டுக்கு சைலண்ட்டா படுத்துட்டு தானே இருந்த. நான் தானே எல்லாத்தையும் பண்ணேன். அப்படின்னு சொல்றான். சொல்லுவ சொல்லுவ. ஏன் சொல்ல மாட்ட? படுத்துட்டு இருந்தாலும் பெயின் எனக்கு தானே, உனக்கு இல்லல்ல அப்படின்றீங்க. ஜேகே சரி சரி இந்த ஆர்கியூமெண்ட்லாம் வேண்டாம். எனக்கு மார்னிங் கிஸ் குடு அப்படின்னு சொல்றான். நீங்க மார்னிங் கிஸ் குடுக்குறாங்க. போய் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகு மாமா அப்படின்றீங்க. என்னடி ஒரு கிஸ்ஸு தானே கேட்குறேன். அதுக்கு போய் இப்படி பண்ற? ஆமா. இத்தன நாள் நான் உன்கிட்ட கிஸ் கேட்கும்போது நீ என்னலாம் பண்ண? இனிமே உனக்கு கிஸ்லாம் குடுக்க முடியாது. நீ ஃபர்ஸ்ட்டு கெளம்பு. ஒயன் இதெல்லாம் ஓவர். என்ன ஓவர்? போ மாமா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நீ ஆஃபீஸ்க்கு போணும்ல அப்படின்றீங்க. ஜேகேவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டான். இப்போது நீங்க கிச்சனுக்கு தான் போறீங்க. உங்க அம்மா உங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க இப்ப என்ன ஆச்சுன்னு சிரிச்சுட்ருக்க? அப்படின்னு கேட்குறீங்க. ஆனா உங்க அம்மா எதுவுமே சொல்லல. ஒண்ணு சொல்லிட்டு சிரிக்கணும். இல்லையா நீ சிரிக்கவே கூடாது. சும்மா சும்மா எதுக்கு என்ன பார்த்து சிரிச்சுட்ருக்க நீ? என்ன பார்த்தா நான் ஜோக்கர் மாரி தெரியுதா? அப்படின்னு கேட்குறீங்க. அ அதெல்லாம் இல்லடி. நான் சும்மா தான் சிரிச்சுட்ருக்கேன். ஏதோ பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காஃபி போட போறீங்க. ஏய் இந்தா நானும் உனக்கும் உன் புருஷனுக்கும் காஃபி போட்டுட்டேன். உன் புருஷன்கிட்ட எடுத்துன்னு போய் குடு அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் காஃபி எடுத்துட்டு போலான்னு போறீங்க. அப்போ உங்க அம்மா என்னடி நைட்டெல்லாம் தூங்கலையா? அப்படின்னு கேட்குறாங்க. அ எ எ என்னம்மா கேட்குற? இல்லடி கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு. லேட்டா வேற எழுந்து வந்திருக்கியா? அதனால தான் கேட்டேன். ஆ ஆ ஆ ஆமாம்மா. எனக்கு நெக்ஸ்ட் வீக்கு செம் வருது. அதனால எனக்கு மாமா சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாரு. அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ஓ! சரி, சரி. ஓகே, ஓகே. இந்தா ஹட்னு உன் புருஷனுக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடுத்துட்டாங்க. நீங்களும் அத எடுத்துட்டு வரீங்க. இங்க உங்க அம்மா சிரிச்சுட்டே நின்னுட்டுருக்காங்க. சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி நெனச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு நின்னுட்டுருக்காங்க. நீங்க காஃபி எடுத்துட்டு வரீங்க. அங்க ஜேகே ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டுருக்கான். நீங்க மாமா இந்தா காஃபி அப்படின்னு சொல்லி குடுக்குறீங்க. ஜேகே அத வாங்கி குடிச்சிட்டுருக்கான். மாமா ஆஃபீஸ்க்கு போயே ஆகணுமா? என்னடி புதுசா கேட்குற? இல்ல நேத்து தான் நீ என் கூட அப்படிலாம் இருந்த. இன்னைக்கு போயே ஆகணுமா என்ன? ஏய் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்தது அது என்னவோ நேத்து தான். ஆனா கல்யாணம் ஒண்ணும் நேத்து ஆகலையே! உனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுதுடி அப்படின்னு சொல்றான். அ மாமா நீ சரியான அன்ரொமான்டிக் பெர்சனாவே இருக்க மாமா. எதுக்காக நான் கேட்குறேன்னு உனக்கு தெரியலையா? இங்க பாருடி நீ எதுக்காகவும் கேட்க வேண்டாம். நான் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு கிளம்புறேன். மாமா நீ நிஜமாவே அன்ரொமான்டிக் பெர்சன் தான். போ மாமா அப்படின்றீங்க.
ஏய் யாரை பற்றி அன்ரொமான்டிக்னு சொல்கிற? ஆமாம் உன்னை பார்த்து தான் சொல்கிறேன். நீ தான் அன்ரொமான்டிக். கொஞ்சம் கூட உனக்கு ரொமான்டிக்காக நடந்துக்கவே தெரியல மாமா அப்படின்றீங்க. நான் என்னம்மா ரொமான்டிக்காக நடந்துக்கல? ம் சொல்லு. மாமா இப்போ நீ பண்ணுறதுக்குலாம் என்ன அர்த்தம்? நேற்று என்னடா நம்ம ஒய்ஃப் கூட அப்படிலாம் இருந்துமே, அவளுக்கு பெயினாக இருக்கா இல்லையா? அவள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறா? நம்ம அவளை கூட இருந்து பார்த்துக்கலாம். அவளை காலேஜுக்குலாம் போக வேண்டாம். காலேஜுக்கு போனால் அவள் எப்படி உட்காருவா? எப்படி மற்றவங்களோட நார்மலாக பேசுவா? அப்படின்லாம் கொஞ்சமாவது யோசிச்சியா மாமா? நீ பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிற. என் மேலே கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையே இல்லையா? அப்படின்னு கேட்குறீங்க. ஜேக்க லைட்டாக சிரிச்சுட்டு, ஏய் உன்னை டீஸ் பண்ணணுன்றதுக்காக தாண்டி அப்படிலாம் பண்ணேன். நீ எப்படி ஃபீல் பண்ணுறன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு காலேஜுக்கு நான் லீவ் சொல்லிட்டேன். ஸோ நீ காலேஜுக்குலாம் போ வேண்டாம். என்ன நிஜமாவா சொல்ற? பொய் சொல்லலையே. சீரியஸா தாண்டி சொல்றேன். உனக்கு லீவ் சொல்லிட்டேன். நீ காலேஜுக்குலாம் போகாம இங்கேயே இரு அப்படின்னு சொல்றான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட் ஆயிட்டீங்க. அப்புறம் ஜேகே ஆஃபீஸ்க்கு கிளம்பி கீழ தான் வரான். நீங்களும் ஜேகே பின்னாடியே வரீங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜேகே கிளம்புறான். அவன் பாய் வயன். ஆ, ஆ. போயிட்டு வா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிகே லைட்டா சிரிச்சுட்டு அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டான். நீங்க ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிட்டீங்க. ஒரு 2 மணி இருக்கும். அப்பதான் எழுந்துக்கிறீங்க. எழுந்து ஃபோன பார்த்தா காலேஜ் குரூப்ல அசைன்மெண்ட் எழுத சொல்லி உங்களுக்கு ஒரு 3 பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஐயோ! நெக்ஸ்ட் வீக் செம்ம வச்சுக்கிட்டு இப்போ போய் அசைன்மெண்ட் குடுக்குறாங்களே! சரியான டார்ச்சர் பிடிச்ச காலேஜ் அப்படின்னு சொல்லி நீங்க அத எல்லாத்தையும் புலம்பிக்கிட்டு இப்போ எழுதுனா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதலாம். சும்மா இருக்கிறதுக்கு எழுதவாது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க ஹால்ல தான் உட்காந்து எழுதிட்டுருக்கீங்க டிவி பார்த்துக்கிட்டே. அப்போ ஜேகே கிட்டேருந்து கால் வருது. நீங்க கால ஸ்பீக்கர்ல போட்டுட்டு நீங்க எழுதிட்டுருக்கீங்க. பொண்டாட்டி சொல்லு மம்மா. என்னடி பண்ற? இல்ல காலேஜ்லேருந்து அசைன்மெண்ட் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அத தான் எழுதிட்டுருக்கேன். என்னடி நெக்ஸ்ட் வீக் எக்ஸாமுன்னு சொன்ன? இப்ப என்ன அசைன்மெண்ட்லாம்? அதுதான் எனக்கும் புரியல. எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க மம்மா. அதுதான் எழுதிட்டுருக்கேன். சரி, சரி. இப்ப எப்படி இருக்கு உடம்பு? ஓகேவா? ஆ நான் ஓகே தான். சாப்பிட்டியா ஏதாச்சு? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா மாமா? நானும் சாப்பிட்டேன்டி. சரி ஈவினிங் ரெடியா இரு. சரியா? நம்ம வெளிய போலாம். அ எங்க? வெளிய போலாம் நான் சொல்றேன். அண்ட் இன்னொன்னு சாரி வியர் பண்ணிக்கோ. சாரியா? ஆமாடி. சாரி வியர் பண்ணிக்கோ. சரி, சரி என்ன கூப்பிடுறாங்க. நீ கரெக்ட்டா ஷார்ப்பா 6 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிரு. நான் வீட்டுக்கு வந்து உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன். டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதடி நான் சொல்லிட்டேன். ஆ சரிங்க மம்மா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபோன கட் பண்ணிட்டீங்க. இங்க உங்க அம்மா அதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிட்டாங்க. நீங்க அசைன்மெண்ட் எழுதி நல்லா படுத்து தூங்கிட்டீங்க. ஜேகே உங்களுக்கு வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக உங்களுக்கு கால் பண்றான். நீங்க ஃபோன பார்த்தா 5:50 அவ்வளோதான் உங்களுக்கு செம ஷாக்கு. நீங்க கால் அட்டெண்ட் பண்ணி மாமா சொல்லு. என்னடி தூங்கிட்டு இருக்கியா என்ன? இல்ல மாமா நான் ரெடி ஆயிட்டுருக்கேன். ஆ சரி, சரி. ஓகே. அப்ப சீக்கிரம் ரெடி ஆயிடு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில வீட்டுக்கு வந்துருவேன். வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கேன். சரி மாமா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபோனெல்லாம் கட் பண்ணிட்டு ஸ்பீடா ரூமுக்கு போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு சாரி எடுத்துட்டு உங்க அம்மாவ தான் தேடுறீங்க. உங்க அம்மாவ காணோம். உங்க பாட்டிக்கிட்ட போலான்னு பார்த்தா, உங்க பாட்டிக்கு கட்டுறதுக்கு கட்டாமலே இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியாம யூடியூப்ல பார்க்கலான்னு சொல்லிட்டு யூடியூப்ல தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆனா அவங்க சொல்றது உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எப்படி எப்படியோ சுத்தி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகி ஃபோன சைட்ல போட்டு உங்க தலையிலே கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே ரூம்குள்ள வந்து, "என்னடி இன்னும் ரெடி ஆகாம இருக்க? அப்பவே ரெடி ஆயிட்டேன்னு சொன்ன?" "மம்மா இ இல்ல சாரி தான் கட்டணும். ஆனா அம்மாவ காணோம் மம்மா. அதனால தான். அதுதான் யூடியூப்ல பார்த்துட்ருக்கேன் மம்மா." "என்னது? சாரி கட்ட தெரியாதா?" "அ அ அ அ ஆமாமாம்மா. எனக்கு சாரி கட்ட தெரியாதே!" அப்படின்றீங்க. "அப்போ எப்படிடி ஃபர்ஸ்ட் நைட்லாம் கட்டிட்டு வந்த?" "அ அது அம்மா கட்டி விட்டாங்க." நல்லதா போச்சு போடி. சரி நீ சாரி ரிமூவ் பண்ணிட்டு சுடிதாரே போட்டுட்டு வா. இல்ல, இல்ல நீ ஆசை ஆசையா கேட்ட. சாரி கட்டலன்னா எப்படி? நீ வா எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. நான் அத ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளீட்ஸ் தான் எடுக்கணும். எனக்கு வரவே இல்ல மாமா. நீ வா அப்படின்றீங்க. ஏய் அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லடி. நீ கிளம்பு. மாமா ஃப்ளீட்ஸ் மட்டும் தான் மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்றீங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு பின் குத்தி விட்டுட்டான். இப்போ நீங்க ஜேகேவ தான் பார்க்குறீங்க. அவன் உங்கள தான் பார்க்குறான். என்னடி இப்ப எதுக்கு என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? மாமா நீ நிஜமாவே அன்ரொமான்டிக் பெர்சன் தான் மாமா. நான் சும்மாலாம் சொல்லல. சீரியஸா தான் சொல்றேன். ஏன்டி? பின்ன உன் இடத்துல வேற எவனாவது ஒருத்தன் இருந்தான்னு வச்சுக்கோ, தன் பொண்டாட்டி இப்படி நிக்கிறத பார்த்து இங்கேயே ஒரு ரொமான்ஸ் நடந்திருக்கும். ஆனா நீ என்னடான்னா, ஏதோ போ மாமா அப்படின்றீங்க. ஏய் இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள உங்கள கூட்டிட்டு போறான். நீங்களும் போ மாமா
அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. அவன் அவனோட ஃபோனும், பர்ஸும் மட்டும் எடுத்துகிட்டு வரான். இப்போ நீங்க 2 பேரும் பைக்கில தான் போயிட்டுருக்கீங்க. நீங்க ஜேகேவ தொல்ல பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எங்கே போறோம், எங்கே போறோன்னு. ஆனா ஜேகே சொல்லவே இல்ல. நீங்க வில்லேஜ விட்டு சிட்டிக்கு தான் போயிட்டுருக்கீங்க. "மாமா சிட்டிக்கா போறோம்?" "ம், ஆமா." "சிட்டில எங்க? எங்க மாமா போறோம்? சொல்லு மாமா" அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனா ஜேகே, "இப்ப நீ வாய மூடிட்டு வரலன்னு வச்சுக்கயேன், உன்ன இங்கேயே இறக்கி விட்டுட்டு நான் மட்டும் போயிடுவேன்" அப்படின்னு சொல்றான். சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க. இப்போ நேரா ஒரு ஹோட்டல் மாரி தான் நிக்குது. நீங்க அந்த ஹோட்டல பார்க்குறீங்க. "ஹோட்டலுக்கா? மாமா நம்ம ஊர்லயே ஹோட்டல்லாம் நல்ல நல்ல ஹோட்டலா இருக்கு. அங்க கூட்டிட்டு போகாம இவ்வளோ தூரம் ஏன் மாமா வந்தோம்?" அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகே, "ஏய் இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன்ல அன்ரொமான்டிக் பெர்சன். இப்ப நீ தான்டி அன்ரொமான்டிக் பெர்சன். இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ஜாய் பண்றத விட்டுட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. மூடிட்டு வாடி" அப்படின்னு சொல்லி உங்கள கூட்டிட்டு போறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டுருக்கீங்க. அப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நேரா ரிசப்ஷனிஸ்ட்க்கு போயிட்டு ரூம் நம்பர் சொல்லி ஒரு கீய வாங்கிக்கிறான். "மாமா நம்ம இங்கேயே ஸ்டே பண்ண போறோம்?" அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகே, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூட்டிட்டு போறான். "ஆனா மாமா நான் யார்கிட்டயுமே சொல்லலையே. அப்பா, அம்மா, பாட்டி யார்கிட்டயுமே சொல்லல மாமா." "ஏய் நான் மார்னிங்கே சொல்லிட்டேன் நீ வா." "அப்படியா? என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. ஈவினிங் தான் சொன்ன." "ஏய் நான் ரெடி பண்ணிவிட்டு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொன்னேன்டி போதுமா?" "சரி, சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் ரூமுக்கு தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜேகே ரூம் கீய போட்டு ரூம் டோர தான் ஓப்பன் பண்றான். உங்களுக்கு உங்களோட ஐஸ் எல்லாம் அப்படியே சர்ப்ரைஸ்ல அப்படியே பிரைட் ஆகுது. நீங்க அந்த ரூமையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஜேகே உங்கள லைட்டா உள்ள புஷ் பண்ணிட்டு டோர லாக் பண்றான். நீங்க மாமா இங்க இங்க என்ன ரூம்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ப வேற ரூமுக்கு வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். "ஏய் அப்படிலாம் இல்லடி. கரெக்டான ரூமுக்கு தான் வந்திருக்கோம்." "அப்படியா? ஆனா இங்க ஏன் ரூம்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கு?" "ஏன்னா நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்." அப் மாமா என்ன சொல்ற? நம்ம தான் நேத்தே ஆ அது நேத்தே. இது நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் உனக்கு பொறுமையா சொல்றேன். நீ இங்கேயே இரு. நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போக பார்க்குறான். நீங்க அவன் கைய பிடிச்சி, "இல்ல, இல்ல எனக்கு நீ சொல்லிட்டு போ. இங்க எதுக்கு வந்தோம்? அதுவும் சர்ப்ரைஸா இங்க கூட்டிட்டு வந்திருக்க. ரூம்லாம் வேற டெக்கரேட் பண்ணியிருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. நீ சொல்லு." அப்போ ஜேகே, என் மக்கு பொண்டாட்டி. நானும் எவ்வளவோ கண்ட்ரோலா இருக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா நீ இருக்க பார்த்தியா, எனக்கு கண்ட்ரோலாவே இருக்க விடல. அதனால நேத்து அன்எக்ஸ்பெக்டடா நடந்துச்சு. ஆனா, நமக்கு மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நம்ப 2 பேரும் ஒண்ணாவே இல்ல. நீயும் தூங்கிட்ட, நானும் தூங்கிட்டேன். நானும் உனக்கு காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். நீயும் அப்போ சரின்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் ஆகி 3 மந்த் ஆகியும் நமக்குள்ள எதுவுமே நடக்கல. ஆனா நேத்து அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது. ஆனா எனக்கு மனசுல ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி எனக்கு நீ வெட்கப்பட்டுட்டே வந்து அந்த பால் சொம்ப கையில குடுத்து, "நீ குடிங்க மாமா. நீங்க குடிச்சிட்டு எனக்கு கொடுங்க மாமா" அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சுடி. அதனால தான் நான் இங்க உனக்கு ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஆனா மாமா அது நம்ம வீட்லயே ஏய் என்னடி நீ வீட்ல வீட்லன்னு சொல்ற? வீட்ல நிம்மதியா என் பேர சொல்லி கூட உன்னால மூன் பண்ண முடியல. எங்க வெளிய கேட்டுடுமோன்னு சொல்லி நான் உன் வாய க்ளோஸ் பண்ணிட்டுருந்தேன். அதனால நீ மூன் பண்றது கூட என்னால சந்தோஷமா அது அனுபவிக்கவே முடியல. ஆனா இங்க நீ என்னதான் கத்துனாலும் வெளிய கேட்கவே கேட்காது. ஏன்னா இது சவுண்ட் ப்ரூஃப். ஸோ நீ இஷ்ட போல எவ்வளோ நேரம் வேணாலும் என்னோட நேம நீ மோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஷையா போ மாமா. எதுக்கு நீ இப்போ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? எனக்கு ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுது. நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகாதான்னு சொன்ன. போ 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 போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் சிரிச்சிட்டே போகிறான். அவன் கபோர்டில் இருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு தான் போகிறான். நீங்கள் அப்படியே பெட்டில் ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க சிக்ஸில் கை வச்சுக்கிட்டே. அவனும் வெளியே வரான். நீங்கள் இன்னும் சர்ப்ரைஸ் ஆக்குறீங்க. நீங்க ஸ்பீடா ஓடி போயிட்டு, மாமா என்ன வேஷ்டி ஷர்ட்லலாம் வந்திருக்க?" "ஆமாடி, நான் தான் சொன்னேன்ல நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொல்லி. உன்னை சாரீல வர சொன்னது இதுக்கு தான். நீ மட்டும் சாரீல இருந்து, நான் பேண்ட் ஷர்ட்ல இருந்தா நல்லாவா இருக்கும்? அதனால தான் வேஷ்டி ஷர்ட்." "அப்போ இத நீ ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சிருந்தியா?" "ஆமாடி, நான் ஆஃபீஸ்க்கு போறேன்னு நெனச்சியா?" "இல்ல, நான் இங்க வந்து தேவையான எல்லாத்தையும் வாங்கி கபோர்டில் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நான் உன்னை வீட்டுக்கே வந்தேன்டி உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு."
அப்படின்னு சொல்கிறான். கேடி மாமா தான் நீ அப்படின்றீங்க. இப்போ ஜேகே சரி சரி வா டைமில் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மாமா இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்மளால் இங்கே இருக்க முடியும்ல, அதுவும் நைட் மட்டும்தான். மார்னிங்கே வந்திருந்தா அந்த பீச் அதெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துருக்கலாம் போல் அப்படின்றீங்க. ஏய் நம்ம 3 டேஸ் இங்கே இருக்க போகிறோம்டி. 3 டேஸா? நான் அப்பா அம்மா கிட்ட எதுவுமே சொல்லலையே, என்னோடய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல மாமா. ஏய் நான் இங்கே உனக்காக எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கேன்டி. சீரியஸ்லி? ஆமாம். தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஜேகே சரி சரி பேசிகிட்டு இருக்கலாம் டைம் இல்லை, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஷையா அப்படின்றீங்க. அப்போது ஜேகே உங்களை பொறுமையாக கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் உட்கார வைக்கிறான். ஜேகே உங்கள் பக்கத்துலேயே உட்காரான். அப்போ நீங்கள் மாமா ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்றீங்க. என்னடி? மாமா பால் அப்படின்றீங்க. ஐயோ ஆமால, இப்போ என்ன மாமா பண்ணுறது? சரி விடுடி, நம்ம இங்கே கால் பண்ணி கேட்டோம்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறாங்க. கரெக்ட். ஆஃப்டர் தட் ஜேகே கால் பண்ணி கிளாஸில் பால் கொண்டு வர சொல்கிறான், அதுவும் பாதாம் பால். நீங்கள் அந்த பாலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பால் உங்கள் வழியாக வந்துருச்சு, நீங்கள் தான் அதை போயிட்டு வாங்கிட்டு வரீங்க. அந்த பால் வாங்கிட்டு நீங்கள் டர்ன் பண்ணுறீங்க. உங்களால் ஜேகேவை பார்க்கவே முடியலை. உங்களுக்கு ஒரே ப்ளஷ்ஷு. ஜேகே அவனோட 2 கையும் பெட்டில் வச்ச மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்து உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ரொம்ப பொறுமையாக நடந்து அவங்ககிட்ட போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே நாளைக்குள்ளே வந்துடுவியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. அவன் பாலை வாங்கிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்களும் குடிச்சிட்டு அது பக்கத்தில் இருக்க டேபிளில் வச்சுட்டீங்க. உங்களால் ஜேகேவை பார்க்கவே முடியல. என்னடி என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ ஷையாகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் எனக்கே தெரியல மாமா, உன்னை வேஷ்டி ஷர்ட்டில் பார்த்ததும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் ரூம் வேறு டெக்கரேட் பண்ணியிருக்கா, என்னால் எப்படி ஃபீல் பண்ணுறதுனே சொல்ல முடியல மாமா. ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே எனக்கும் அதே தாண்டி, நேற்று எந்த வெக்கமும் இல்லாமல் என் ஷர்ட்டை கழட்டி போட்டதும் இல்லாமல் உன்னோட ஷர்ட்டை வேறு நீ கழட்ட போன. இப்போ எப்படிடி இந்த மாதிரி வெக்கப்பட்டுட்டு வர? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் மாமா என்ன வெக்கமே இல்லை அது இதுன்னு சொல்லிகிட்ருக்க? ஆமாடி, நேற்று நீ நடந்ததுக்கிட்ட தான் நான் சொல்கிறேன். சரி சரி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஜேகே லைட்டாக சிரிச்சுட்டு சரிடி காலில் தொட்டு கும்பிடு அப்படின்றான். நீங்கள் என்ன அப்படின்றீங்க. அதாண்டி ஃபர்ஸ்ட் நைட்டில் ஹஸ்பண்ட் காலில் ஒய்ஃபை தொட்டு கும்பிடுவாங்கள, அதுதான். மாமா என்ன பேசுகிற நீ? அதெல்லாம் அந்த காலம். எந்த காலமாக எந்த என்னடி? நீ என் காலை தொட்டு கும்பிடு. இப்போ என்ன உனக்கு காலை தொட்டு கும்பிடணும் அவ்வளோதானே? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே காலை தொட்டு கும்பிட்றீங்க. ஜேகே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்கள் போதுமா? போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பக்கத்தில் உட்கார வைக்கிறான். இப்போ சந்தோஷமா என் மாமாவுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜேகே ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இல்லை சொல்லணும். சொல்லணுமா கேட்கணுமா? 2ம் தாண்டி. சரி, ரொம்ப நாளாக உன் மனசில் ஓடிக்கிட்டுருக்குறது இல்லை என்கிட்ட கேட்கணும் இல்லை சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பல்ல, அது எதுவாக இருந்தாலும் இப்போது இந்த நிமிஷம் என்கிட்ட சொல்லு. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. மாமா அப்படிலாம் எதுவும் இல்லை. அது எப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கும்? ஏதாச்சும் இருக்கும். இந்த நிமிஷம் உன் மனசில் என்ன ஓடிக்கிட்டுருக்கோ அதை என்கிட்ட சொல்லு. மாமா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மாமா சீரியஸாக. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும், நீ இதே மாதிரி என் கூட லைஃப் லாங் இதே லவ்வோட என்னை அன்பாக பார்த்துக்கிட்டு நம்ம 2 பேரும் மட்டும் லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் மாமா. எனக்கு அது மட்டும்தான். அப்பப்போ குட்டி குட்டி சண்டை, குட்டி குட்டி ரொமான்ஸ். நான் கோச்சிட்டு போனால் நீ சமாதானப்படுத்துறது, நீ கோச்சிட்டு போனால் நான் சமாதானப்படுத்துறது, நீ எனக்கு ஊட்டி விடுறது, நான் உனக்கு ஊட்டி விடுறது. எப்போ நீ ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டே ஃபுல்லாக என்ன ஆச்சுன்னு சொல்லி என்கிட்ட நீ சொல்லணும். நான் என் டேல எல்லாம் என்ன நடந்துச்சு, நான் என்னெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும். இப்போது
ஒரு பர்சன் கூட குறையாம நம்ம 2 பேருமே அவ்ளோ லவ் பண்ணணும் மாமா. 100 பொண்ணுங்க மத்தியில நான் இருந்தாலும், உன் கண்ணு என்ன கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். எனக்கு அதுதான் மாமா வேணும். இது நடக்குமா? என்னடி கேள்வி? இது கண்டிப்பா நடக்கும். அப்படின்னு சொல்றான். நீங்க சிரிச்சுக்கிட்டே, இது நடந்தா எனக்கு அது போதும் மாமா. நான் லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அம்மம்மா, உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும் ஆர் சொல்லணும் அப்படின்னு நீ ஏதாச்சும் நினச்சிட்டு இருந்தீன்னா, என்கிட்ட நீ கேட்கலாமாம்மா. எனக்கும் ஒரு விஷயம் கேட்கணும்டி. நமக்கு மேரேஜ் ஆன நாள்லேருந்தே இது என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்னம்மாம்மா? அது இல்லை வயன். உனக்கும் எனக்கும் ஏறக்குறைய 15 வருஷம் டிஃப்ரெண்ட். ஆமாம் தானே? ம். உன்கிட்ட வந்து கேட்டேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உனக்கு ஓகேனா சொல்லு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படின்னு நான் கேட்டப்போ, நீ எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொன்ன. உன் இடத்துல வேற பொண்ணு இருந்தானா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாளான்னு கேட்டா, சந்தேகம்தான். கண்டிப்பாக அதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் நீ எப்படி எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? எனக்கு அதுதான் என் புரியல. நான் உன் மாமான்றதுனாலயா? இல்லை நீ நோ சொன்னால் நான் கஷ்டப்படுவேன்றதுனால கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? அப்போ நீங்கள் ஜேகேவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு, மாமா இந்த கொஷினை எனக்கு நானே கேட்டுட்டு இருந்திருக்கேன் மாமா. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு ஆன்சர் கிடைக்கல. ஆனால் ஒன்று மட்டும் நான் நிச்சயமாக சொல்லுவேன். ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன் மாமா. ஏன்னா உன்ன மாதிரி யாராலையும் என்னை பார்த்துக்க முடியாது. இந்த அளவுக்கு லவ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணாலும் சகிச்சுக்கிட்டு என் கூடவே இருக்க உன்ன மாதிரி யாரும் எனக்கு கிடைக்க மாட்டான் மாமா. இந்த வேர்ல்ட்லே பெஸ்ட் ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டால் நான் உன்னை தான் மாமா சொல்லுவேன். எல்லோரும் சொல்லுவாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் தான் பெஸ்ட், என்னோடய ஹஸ்பண்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு. இருக்கலாம். அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக யார் பெஸ்ட் ஹஸ்பண்ட்னு ஒரு போட்டி வச்சா அதில் நீ தான் மாமா ஜெயிப்ப. ஹே, என்னடி நீ இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க? மாமா சீரியஸாக சொல்லிகிட்ருக்கேன் மாமா. நான் விளையாடிட்டுருக்கேன்னு நினைக்காத. சீரியஸாக பேசிகிட்ருக்கேன் மாமா. நீ தான் என்னோடய டெஸ்டினி போல. அதனால தான் அம்மாவுக்கும் உனக்கும் கூட நடுவில் அவ்வளோ ஏஜ் கேப். நானே உன்னை வேண்டான்னு சொல்லியிருந்தாலும் அந்த டெஸ்டினி விட்டுருக்காது. என்ன உன் கூட சேர்த்து வச்சுருக்கோம் அம்மா. அதுதான் டெஸ்டினி. நீ தான் மாமா என்னோடய டெஸ்டினி. அதனால தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த ஏஜ் கேப் அதெல்லாம் முக்கியமே இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த ஏஜ் கேப் இருக்கிறதுனால தான் நீ என்னை நல்லா புரிஞ்சுக்கிறியோ, நான் என்ன பண்ணாலும் நீ சகிச்சுக்கிறியோன்னு எனக்கு தோணுது. ஏஜ்லாம் வெறும் நம்பர் தான் மாமா. மனுஷங்க தான் முக்கியம். அவங்களோட லவ் தான் முக்கியம். நீ அதுக்கு ஒரு படி மேலேயே போயிட்ட மாமா லவ் கொடுக்குறதுல. ஐ லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேக்கு பேச்சே வரல. நீங்களா இது அப்படி பேசுகிறது அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் மாமா இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க போறியா? ஆல்ரெடி 9 o'clock ஆகிடுச்சு. இன்னும் வெயிட் பண்ண போறியா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு ஜேகே லைட்டாக சிரிச்சுக்கிட்டே உங்களை பெட்லேயே புஷ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே ஹோவர் ஆகுறாரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அவரை பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் ஃபோர்ஹெட்டு, உங்கள் ஐஸு, நோஸு, சீக்ஸு, சின்னு, லிப்ஸுன்னு 1 by 1 கிஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட நெக்கு, அப்போ ஜஸ்ட்டு உங்களோட ஸ்டொமக்குன்னு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் உங்களை ரொம்பவே டீஸ் பண்ணிகிட்ருக்காருன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு செம்மையா மூச்சு வாங்குது. அவன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க ம ம மம்மா டோன்ட் டீஸ் மீ. ப்ளீஸ் டூ சம்திங் அப்படின்றீங்க. என்னடி அவசரம்? ம். பொறுமையா பண்ணிக்கலாம். ஆனா மம்மா என்னால் முடியல. எனக்கு ஏதோ பண்ணுது. ப்ளீஸ் டீஸ் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணு மம்மா அப்படின்றீங்க. ஜேகே சிரிச்சுக்கிட்டே உங்களோட சாரி பின்னில் தான் கை வைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, கொஞ்ச நேரத்தில் உங்களோட ட்ரெஸ், ஜேகேவோட ட்ரெஸ் எல்லாமே ஃப்ளோரில் தான் கிடக்குது.
அவன் உங்கள வேணும்னே டீஸ் பண்ணுறதுக்காக உங்களோட லெக்கு ஃபுல்லாமே கிஸ் பண்ணிக்கிட்டும், லிக் பண்ணிக்கிட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே வரான். அவன் உங்கள நல்லாவே டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களால சுத்தமா முடியல. நீங்க ஹெவியா பிரீத் இன், பிரீத் அவுட் பண்ணிக்கிட்டு, ஜேக்கோட ஹேர டைட்டா கிரிப் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் ஒரு பொசிஷன்ல வந்ததுக்கப்புறம், நீங்க ஜேக்கேவிய தான் பார்க்குறீங்க. உங்கள ஸ்மித் பண்ணிக்கிட்டே பார்க்குறான். நீங்க அ "என்ன? எ எதுக்கு இப்ப அப்படி பார்க்குற?" அப்படின்னு கேட்குறீங்க. ஜிகே லைட்டா சிரிச்சுக்கிட்டே, "நத்திங்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள இன்சர்ட் பண்றான். உங்களுக்கு பெயின் தாங்கல. நீங்க கத்துறீங்க. அப்போ ஜேகே, "என்னடி? நேத்து தானே பண்ணோம். ஆனா என்ன இன்னைக்கும் இப்படி டைட்டா இருக்கு?" அப்படின்னு சொல்றான். நீங்க, "அம்மா எனக்கு வலிக்குது. பொறுமையா பண்ணு" அப்படின்னு கத்துறீங்க. ஜேகேக்கு நீங்க கத்துறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ, அவன் வெயிட் பண்ணாம உங்களுக்குள்ள இன்சர்ட் பண்றான். அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல சொல்ல முடியாது. இதுக்கு மேல சொன்னா கன்டென்ட் வீடியோன்னு சொல்லி ஸ்ட்ரைக் குடுத்துருவாங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அதுவும் ஜேகேவோட ஒன் ஷாட்டுக்கு தான். ஸோ, என்னால இதுக்கு மேல ஸ்ட்ரைக்லாம் வாங்க முடியாது. சப்போஸ் இன்னொரு டைம் ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா, என்னால வீடியோஸ் அப்லோட் பண்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதுவும் இல்லாம டிலே பண்ணும் வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு. ஸோ, நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த 3 டேஸும் நீங்க ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. ஜேகே ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருக்கான். உங்களுக்கு பேபி பொறக்கணுன்னா, அது காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அப்படின்ற மாதிரி பிடிவாதமா இருக்கான். ஆனா 3 டேஸும் உங்கள சும்மாவே வீட்ல அவன் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணி உங்க கூட அப்படி இப்படின்னு இருக்கான். இந்த 3 டேஸுமே அவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு, பீச்சு, தியேட்டர்னு அப்படின்னு சுத்திட்டு, நைட்ல உங்களோட ரொமான்ஸ ஸ்டார்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் என்ன? நீங்க காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்குன்னு பேபி பொறந்ததுக்கப்புறம் நீங்க, ஜேகே, பேபின்னு 3 பேரும் அவ்வளோ ஹாப்பியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலியா வாழ்ந்துட்டுருக்கீங்க. இதுவே போதும். இந்த ஒன் ஷாட்ட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பாப்பா, நான் இது உனக்காக தாண்டி போடுறேன். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. எனக்கு கிடைச்ச கொஞ்ச டைம்ல என்னால இவ்வளோ தான் யோசிக்க முடிஞ்சது. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது கமெண்ட்ல சொல்லு. எனக்கு வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாலயும் எதுவும் சொல்லாத. நீ கமெண்ட்ல சொல்லு. ஓகேவா? ஓகே ஆர்மீஸ். லவ் யூ ஆல். பாய்.